என்னமோ குழந்தைகள் பிரச்சாரத்துக்கு போறது, அதாவது என்னன்னா இங்க இருந்து அடுத்து யாருமே பிரச்சாரத்துக்கு போலியா இல்ல அவங்க தரப்புல கூட்டுட்டு போலியா அப்படின்றதுக்கு அவரே ஒரு பதில் சொல்லிட்டாரு. அதனால என்னன்னா உதயநிதி மாமாவுக்கு ஓட்டு போடுங்க உதயசூரியன் சின்னத்துல அப்படின்ற பரப்புரையும் நீ வந்துட்ட சொல்லிட்டு போயிரு அப்படின்ற காட்சிகளையும் நம்ம திரையில பார்க்கதான் செஞ்சோம். அதுவும் பரப்புரையில நடந்தது. என்னன்னா அதாவது விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த பக்கம் உதயநிதி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரெண்டும் ஒன்னா இருக்கானா? இல்ல. இவர் பேசினது பேசுபொருளானது, அது அப்படியே கடந்து செல்லப்பட்டது. இன்னும் இத கூடுதலாக பேசி பேசி இந்த மாதிரி எல்லாம் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு பயத்தை ஒரு நரேட்டிவ், இதுவும் ஒரு நரேட்டிவ், இப்படி எல்லாம் ஏற்பட்டுரும், அந்த மாதிரி எல்லாம் நடந்துரும் அப்படின்னு ஒரு பயமுறுத்துறாங்களாமா. அந்த பயமுறுத்தலை ஏற்படுத்தி, அதாவது குழந்தைங்க அது கடந்து போற இடத்துல இருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு பொருள் கேட்டா குழந்தைக்கு அதை மறுக்கிறத தாண்டி வேற ஒண்ணு சொன்னா அது அந்த வழியில நகர்ந்து போகக்கூடிய மனநிலை தான் குழந்தைக்கான மனநிலை. ஆனா அதை எடுத்துட்டு இது இப்படி எல்லாம் ஆயிரும். என்னன்னா எங்கெல்லாம் பழி போட முடியுமோ, எதுலெல்லாம் பேர் எழுத முடியுமோ அதுலெல்லாம் பேர் எழுதிக்கிறது, அந்த மாதிரிதான் இதுலயும் எழுதுறதா இருக்கு. குழந்தைகள் மேல இவங்க பேசுறது, இவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துகள் இதெல்லாம் பார்த்தா, அதாவது இன்னைக்கு நாடு அப்படியே குழந்தைகள் வளத்திலையும் குழந்தைகளுக்கான பாதுகாப்புலையும் அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கணுமே. இந்த பதட்டமோ இந்த அக்கறையும் இந்த ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல்களும் இது போன்ற இன்னும், அதாவது இது ஒரு தலைவர் பேசிட்டாரு அதனால ஒரு தாக்கம் வந்துருச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு நடக்காத ஒன்னெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு பேசுறோம்ல. ஆனா இங்க தினசரி ஒண்ணு நடக்குதுல்ல, அதை ஏன் பேச மாட்டோம்? 2 வயசுல இருந்து 6 மாச குழந்தையில இருந்து இன்னும் பல குழந்தைகள் இங்க எத்தனை போக்சோ வழக்குகள் உங்க ஆட்சியில இங்க பதிவு செய்யப்படுது. அதுக்கு உங்களுடைய பதறிச்சா? அப்ப நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஏன் ஒவ்வொரு வருஷத்துக்கு அதிகமாகுது? 2023க்கும் 2024க்கும் அதிகமான போக்சோ வழக்குகளோட எண்ணிக்கை 56% அதிகமா இருக்கு. அங்க பதறலையா? அங்க அந்த அழுகுரல்கள் கேட்கலையா? அங்க குழந்தைகளோட எதிர்காலம் கேள்விக்குள்ளாகுது அப்படின்ற பயம் வரலையா? பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப பயந்ததே அதுங்களுக்கான பாதுகாப்பு கிடைக்குமா, என் பிள்ளை இங்கே இருக்கட்டும் அப்படின்றதே பொம்பளை பிள்ளைகளை ஒடுக்கி வச்சதே அந்த காரணத்தாலதான். இன்னைக்கு அதே போன்ற ஒரு சூழலை களத்துல இருக்கு. அதுக்கெல்லாம் வாய் திறக்காதவர்கள் இன்னைக்கு ஒரு தலைவர் பேசினாரு அதனால இங்க வாக்கு வருது, இல்ல தோல்வியை சந்திச்சாங்கனாலும் என்ன ஆயிரும் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி இந்த ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையில அவ்வளவு கவனம் செலுத்தி அவ்வளவு அக்கறை காமிக்கக்கூடியவங்க இங்க ஆட்சி உங்க கையில இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை செஞ்சீங்க? அதுல குற்றங்கள் நிகழும் போதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியை சார்ந்தவங்களாவே பெரும்பாலும் இருக்காங்க. அதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருந்தது? அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டோம் போதுமா? உங்ககிட்ட இருந்தவங்களுக்கே நீங்க ஒழுக்கத்தை சொல்லி தரலையா? இப்போ இத்தனை விஷயங்களை அங்க சொல்லி தராம, அங்க இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்காம, இன்னைக்கு இங்க சும்மா இந்த அழுகுனி ஆட்டம், குழந்தைங்க கிட்ட பேசிட்டாரு அதனால குழந்தைங்களுக்கு பாதிப்பு, குழந்தைங்க மேல அக்கறை இருக்குன்னா அது எல்லா சூழல்கள்லயும் இருந்திருக்கணும். அப்ப நீங்க கேள்வி எழுப்புறீங்கன்னா எல்லா சூழல்கள்லயும் உங்களுடைய கேள்வி எழுப்பி இருக்கணும். அதுக்கு பொறுப்புன்னு தாவேக்கா சும்மா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்களா, அவங்க பதில் சொல்றாங்களா அப்படின்னு இத்தனை விஷயங்கள் நடந்ததே பொறுப்பெடுத்து அடுத்த ஆண்டு, அதாவது முற்றிலுமாக நீங்க தடுக்கலன்னா கூட குறைக்கணும் அப்படின்ற நடவடிக்கை இருந்ததா? இல்ல அது சார்ந்து ஏதாவது பதில் தான் வந்ததா? இல்ல அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு தான் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அந்த குற்ற சம்பவங்கள்ல அவங்க பெயர்கள் வராம தான் இருந்ததா? இத்தனையும் நடந்தது. ஆனா இன்னைக்கு இந்த என்ன சொல்றது, இந்த பதட்டத்துல அவங்க பேசுறாங்களாமா, இதெல்லாம் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கா?